ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோல மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி நீட்டமா பஜ்ஜி மிளகாய் வாங்கி அதோட காம்பை ரிமூவ் பண்ணிருங்க. அதை இது மாதிரி ஈக்குவல் ஆஃபா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதும் அதுக்குள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. அப்பதான் ரொம்ப காரமா இருக்காது. இதே மாதிரி எல்லா மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோட அளவு கம்மியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம ஃபைன் பேஸ்டா வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பஜ்ஜி மாவு தண்ணி மாதிரி இல்லாம இந்த கன்சிஸ்டன்சில வர மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல இந்த பஜ்ஜி மிளகாவை எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணதும் அதை ஆயில்ல போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மிளகாயும் பேட்டர்ல டிப் பண்ணி ஆயில்ல போட்டுக்கோங்க. இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அதை மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆயில்ல இருந்து எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.